வகால தஆலா யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர வலிதுக்மிலுல் இத்தத வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லகும் தஷ்குரூன். ஸதகல்லாஹுல் மௌலானல் அலியுல் அதீம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமதான் மாதத்தினுடைய சட்டதிட்டங்களை பார்த்து வருகிறோம். அதிலே சிலர்களுக்கு அநேகமாக இருக்கக்கூடிய சந்தேகங்களை இதிலே தெளிவுபடுத்த நினைக்கிறேன். ரமதானுடைய பகல் காலத்திலே டூத் பேஸ்ட் போட்டு பல்லு விளக்கலாமா? அப்படி விளக்கினால் நோம்பு முறியுமா முடியாதா என்றால் சட்டம் முடியாது, ஆனால் தவிர்ந்து கொள்வது நல்லது. அப்படி என்றால் டூத் பேஸ்ட் என்பது அது ஒரு திரவம், அதன் நுரை மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு திரவம். அது தொண்டைக்கு கீழால் போய்விடுமோ என்று ஒருவர் பயந்தால் நோம்பு முறிஞ்சிடும். சுவை என்பது அளவுகோல் அல்ல. சுவை என்பது அளவுகோல் என்றிருந்தால் ஒரு மனிதன் ரமலானுடைய காலத்திலே கடலிலே வுலூ செய்கிறான். கடலிலே வுலூ செய்கின்ற பொழுது வாயிலே தண்ணீரை கொப்பளிக்கின்ற பொழுது அந்த சுவை ஏற்படும். எனவே ரசூலுல்லாஹ் ரமலானுடைய காலத்திலே கடலிலே வுலூ செய்தால் நோன்பு முறிந்து விடும் என்று எந்த இடத்திலையும் சொல்லவில்லை. எனவே சுவை என்பது அளவுகோல் அல்ல, தொண்டைக்கு கீழால் போய்விடுமா இல்லையா என்பதுதான் அளவுகோல். எனவே டூத் பேஸ்ட் போட்டு பல்லு விளக்க முடியும், ஆனால் தவிர்ந்து கொள்வது நல்லம். அதே நேரத்திலே ரமதானுடைய நோன்பை நோற்றுக்கொண்டு ஒரு மனிதன் இரத்த தானம், பிளட் டொனேட் பண்ணலாமா, அல்லது பிளட் செக்அப் பண்ணலாமா, அல்லது இன்சியூலின் அடிக்கலாமா? இந்த 3 கேள்வி. முதலாவது இரத்த தானம் பண்ணலாமா என்றால் பண்ணலாம், ரமதான் மாதத்தில் நோன்பு முடியாது. அதே நேரத்திலே ரத்தம் செக் பண்றதுக்கு வைத்தியரை நாடுறீங்க, ரத்தம் செக் பண்ணினால் மாத்திரம்தான் உங்களோட நோயை எங்களால் கண்டுபிடிச்சு அதுக்கு மருந்து தர முடியும் என்ற ஒரு கட்டம் வந்தா அதுக்கும் அனுமதி இருக்கிறது. நோன்புக்கு எந்த விதமான பாதகமும் ஏற்படாது. இன்சியூலின் அடிக்கிறது மூலமாகவும் உங்களோட நோன்புக்கு எந்த விதமான பாதகமும் ஏற்படாது. இது என்ன காரணம்? இந்த பிளட் செக்அப் பண்றதால, பிளட் டொனேட் பண்றதால என்ன காரணம்? நோன்பு ஏன் முறியாது? என்ன ஆதாரம் என்றால், நோன்பை முறிக்கக்கூடிய காரணங்களில் ஒன்று, இயற்கையான துவாரங்களின் மூலமாக ஒரு பொருள் உள்ளே போவதன் மூலமாகத்தான் நோன்பு முறியும். உதாரணமாக காதினுடைய துவாரம், வாய், மூக்கு, முன்பின் துவாரங்கள், இந்த துவாரங்கள் இயற்கையான துவாரங்களின் மூலமாக ஒரு பொருள் உள்ளே செல்வது மூலமாகத்தான் நோன்பு முறியும். இப்போ இன்சியூலினுடைய ஊஸ் அடிக்கிறது, ஒன்று சந்தில் அடிப்பாங்க அல்லது தொடையில அடிப்பாங்க. இந்த அமைப்பில் உங்களுடைய ரமலான் மாதத்தினுடைய நோன்புக்கு எந்த விதமான பாதகமும் ஏற்படாது. அதுக்கு என்ன காரணம் என்றால், இன்னும் ஒரு காரணம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பாம்பு கொத்துறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருந்தது, தேள் கொட்டுதல் என்பதும் இருந்தது. எனவே தேன் கொட்டினால், பாம்பு கொத்தினால் ஏன் ஒரு மனிதனுக்கு மயக்க நிலைமை ஏற்பட்டு உயிர் பிரியும் நிலைமை ஏற்படும் என்றால், அந்த விஷம் உடம்பில் இருக்கக்கூடிய சில ஹோல்ஸின் மூலமாக, சிறிய துவாரங்களின் மூலமாக உள்ளே போய் அது இரத்தத்தோட கலக்கிறதன் காரணமாகத்தான் உங்களுக்கு அது உயிர் ஆபத்து ஏற்படுது. அப்படி என்றால் பாம்பு கொத்துதல், தேள் கொட்டுதல், இந்த ரெண்டும் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சு. எனவே ரசூலுல்லாஹ் இந்த சட்டத்தை சொல்லும் பொழுதும் தேள் கொட்டினால் நோன்பு முறியும், பாம்பு கொத்தினால் ரமலானுடைய நோன்பை நோற்றுக்கொண்டு அவருடைய நோன்பு முறிஞ்சிடும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை என்பதனால தெளிவாக புரியுது, இயற்கையான துவாரம் இல்லை என்பதனால் நோன்பு முறியாது. இதுல தெளிவாக விளங்கிக் கொள்ள